சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. பழனி நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் இடைத்தரகர் இவங்களுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். சரவணன், மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சன்னதி ரோட்டில் உள்ள தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கடந்த 6ஆம் தேதி கொடைக்கானல் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் நீதிமன்ற காவலுக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 6ஆம் தேதி முதல் சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இதையடுத்து கடந்த 7ஆம் தேதி நீதித்துறை நடுவர் பாக்கியராஜ் நேரில் வந்து அவரை பார்த்து 21ஆம் தேதி வரை ஜஸ்டின் மணிகண்டனை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை தற்போது மேலும் தீவிரமடைந்திருக்கிறதால அவர் வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அவரை வந்து மேல் சிகிச்சைக்காக மாற்றி இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கில் தொடர்புடைய சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் இடைத்தரகரும் பத்திர இடைத்தரகருமாக இருந்த ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஜாமீன் கேட்டு திண்டுக்கல் 1வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் வந்து இன்று நீதிபதி பாக்கியராஜ் முன் விசாரணைக்கு வந்தது. இவர்கள் 2 பேர் மனுவும் ஏற்கனவே ஜாமீன் மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளதால் அவர்களது மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என அரசு தரப்பு வாதம் வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பாக்கியராஜ் 2 பேரின் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.